தென்னக பண்பாட்டு சங்கமம் என்கிற பெயரில் மிக சிறப்பாக 2 நாட்களாக நேற்றும் இன்றும், அதாவது பிப்ரவரி 3, 4 ஆகிய இந்த 2 தினங்களுக்கு இந்த சென்னையை தேர்ந்தெடுத்து, தமிழகத்தை தேர்ந்தெடுத்து மிக சிறப்பான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் என்று நாம் சொல்லத்தக்க வகையில் இந்துத்துவ பண்பாட்டுக்கு எதிராக, சனாதன கலாச்சாரத்திற்கு எதிராக, ஜனநாயக பண்பாட்டை, இந்த நாட்டினுடைய பூர்வீக பண்பாட்டை மீட்டெடுக்கிற ஒரு மிக சிறப்பு வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிற தென்னக பண்பாட்டு சங்கமம் அமைப்பினுடைய தோழர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தோழர் மீதா பாண்டியன், தோழர் கௌரி, தோழர் லலிதா, தோழர் வேணுகோபால் உள்ளிட்ட தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிக சரியான நேரத்தில், சரியான சூழலில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருப்பது என்பது சாலச் சிறந்தது, அவசியமானது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்திய நாட்டை மீண்டும் இங்கே சனாதன சக்திகள், பாசிச சக்திகள் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் இறுக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், இன்றைக்கு அவர்கள் மேலாண்மை செலுத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மீண்டும் இங்கே பார்ப்பனியம் தன்னுடைய கோர கரங்களை விரித்து இந்த நாட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மீண்டும் பின்னால் தள்ளுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ராமராஜ்யத்தை நாம் உருவாக்கிய தீர வேண்டும் என்று சங்க பரிவாரங்கள் சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த முன்னெடுப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நான் அதை அப்படி பார்க்கிறேன். அருமை தோழர்களே, இந்த இந்தியாவினுடைய வரலாறு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறை செய்வார்கள். எப்படி வரையறை செய்வார்கள் என்று சொன்னால், பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் இடையறாது நடைபெற்ற போராட்டம், இடையறாது நடைபெற்ற போர்தான் இந்தியாவுடைய வரலாறு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். ஆக பௌத்தம் என்பது ஒரு மதம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஜனநாயகத்திற்கும், சனாதனத்திற்கும், பார்ப்பனியத்திற்கும், இங்கே சமூக நீதிக்கும் நடைபெற கொண்டிருக்கிற போர்தான் இந்தியாவினுடைய தொன்று தொட்ட வரலாறு, நீண்டகால வரலாறு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே பூர்வீக பண்பாட்டை சீரழித்தவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த மண்ணில் படையெடுத்த ஆரியர்கள் என்பதை நாம் அறியோம். ஆக ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு என்று கூட அதை வரையறை செய்கிறார்கள். அவர்கள் வெறுமனே வந்துவிடவில்லை, வெறுமனே அவர்கள் இங்கே இருக்கிற மக்களை வீழ்த்தி ஆட்சி புரிந்து விடவில்லை. அவர்கள் வந்தார்கள், தங்களுடைய பண்பாட்டை திணித்தார்கள், இந்த மண்ணினுடைய பூர்வீக பண்பாட்டை ஒழித்து கட்டினார்கள், தங்களுடைய பண்பாட்டை இந்த மண்ணிலே அவர்கள் பரவ செய்தார்கள். அனைவருடைய மூளைகளிலும் புத்தியிலும் பார்ப்பனிய பண்பாட்டை ஏற்றி வைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று வரை சாதி என்பது உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம். இன்று வரை இங்கே ஏற்றத்தாழ்வு இங்கே நிலவி கொண்டிருப்பதற்கு காரணம், பாகுபாடு நிலவி கொண்டிருப்பதற்கு காரணம், சுரண்டல் தங்குதடை இல்லாமல் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணம், உழைப்பவனை கீழானவனாகவும் உழைக்காமல் உண்டு கொழுப்பவனை மேலானவனாகவும் கருதுகிற ஒரு போக்கு என்பது அவர்கள், அதாவது ஆரியர்கள் நம்மீது திணித்த பண்பாடுதான் அதற்கு காரணம்.
ஆகவே ஆரியர்கள் வெறுமனே வந்தார்கள் வென்றார்கள் என்பதை விடவும் வந்தார்கள் தங்களுடைய பண்பாட்டை இந்த மண்ணினுடைய பண்பாடாக விதைத்து இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமானது. ஆக இந்த மண்ணை அவர்கள் அடிமைப்படுத்துவதற்கு இங்கே இருக்கிற பண்பாட்டை அவர்கள் சீரழித்தார்கள். இந்த சாதிய பண்பாட்டை இங்கே அறிமுகப்படுத்தினார்கள். இங்கே பார்ப்பனிய பண்பாட்டை அறிமுகப்படுத்தினார்கள். வர்ணாசிரம தர்ம பண்பாட்டை, வர்ணாசிரம தர்ம அந்த கீழோன் மேலோன் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய முகத்திலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், பாதத்திலே பிறந்தவன் சூத்திரன் என்று இந்த சமூக கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். இப்படி உருவாக்கி இதற்கு புனிதத்தை கற்பித்து இதற்காக பல சாத்திர சம்பிரதாயங்களை உருவாக்கி இதை மீறினால் தண்டனை உண்டு என்று தண்டனை சட்டத்தை கூட மனு கோடு என்று சொல்லக்கூடிய தண்டனை சட்டத்தை அறிமுகப்படுத்தி இதை நிலைப்படுத்துவதற்காக அவர்கள் கலைத்துறையும் காவியத்துறையும் கலாச்சாரத்துறையும் இலக்கியத்துறையும் அவர்கள் கையிலே எடுத்தார்கள். இங்கே இருந்த பூர்வீக இலக்கியங்களை அவர்கள் மிக மோசமான வகையிலே அழித்தார்கள், ஒழித்துவிட்டு ராமாயணம் மகாபாரதம் போன்ற இலக்கியங்களை அவர்கள் தங்களுடைய பண்பாட்டை, தங்களுடைய மேலாதிக்கத்தை, தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராமாயணமும் மகாபாரதமும் இந்த நாட்டை சீரழித்ததிலே மிக முக்கியமான பங்கை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராமனை அவர்கள் கண்விழிக்க வைத்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரி 22 ராமன் கண்விழித்திருக்கிறார். மீண்டும் ராமன் இந்திய மண்ணிலே உயிர் பெற்றிருக்கிறார். மீண்டும் இந்த மண்ணிலே அன்றைக்கு பேசிய மோடி, அன்றைக்கு பேசிய மோகன் பகாவத், அன்றைக்கு பேசிய சங்க பரிவார கும்பல்கள் அத்துணையும் சொன்னது நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆளுநராக இருக்கிற ரவி உட்பட ரவி உட்பட அனைவரும் சொன்னார்கள், மீண்டும் இந்த மண்ணிலே ராமராஜ்யம் நிறுவப்படுவதற்கான முதல் நிகழ்வுதான் ராமர் கோவில் திறப்பு. ராமனுடைய கண் திறப்பு என்பது 1000 ஆண்டுகளுக்கான ஒரு ஆட்சி முறையை, 1000 ஆண்டுகளுக்கான பண்பாட்டு முறையை பாதுகாப்பதற்கான ஒரு நிகழ்வுதான் இந்த ராமர் கோவில் திறப்பு என்று மோடி பேசியதை நாம் எல்லோரும் பார்த்தோம், நாம் எல்லோரும் கேட்டோம். ஆக என்ன சொல்லுகிறார்கள்? மீண்டும் இங்கே 4 வர்ண அமைப்பு முறையை கொண்டு வருவது, 4 வர்ண அந்த அமைப்பு முறையை நிலைப்படுத்துவது, மீண்டும் இங்கே குருகுல கல்வி திட்டத்தை கொண்டு வருவது, மீண்டும் இங்கே பார்ப்பன மேலாதிக்கத்தை பார்ப்பான் என்ன சொல்லுகிறானோ அதுதான் இந்த மண்ணிலே சட்டம், அதுதான் இந்த மண்ணிலே நீதி, அதுதான் இந்த மண்ணிலே பண்பாடு, அதுதான் இந்த மண்ணிலே கலாச்சாரம் என்கிற பார்ப்பனிய கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் ராமராஜ்யம் படைப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் மிக தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டம் தான் அவர்கள் ராமர் கோவிலை திறந்தது. இந்த பண்பாட்டை நாம் முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தை நாம் முறியடித்து மீண்டும் இங்கே ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனிய பண்பாட்டை நாம் பின்னுக்கு தள்ளி இந்த மக்களுடைய கலாச்சாரத்தை, மக்களுடைய ஜனநாயக கூறுகளை, விழுமியங்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்திலே நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவருக்கு எழுதுகிற ஆற்றல் இருக்கும், அவர் எழுத்தின் மூலமாக இந்த பார்ப்பனியத்தை தோலுரிக்க வேண்டும். ஒருவருக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும், தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த பார்ப்பனிய அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்கான பங்களிப்பை செலுத்த வேண்டும். ஒருவருக்கு பாடுவதற்கான ஆற்றல் இருக்கும், கலை துறையை சார்ந்து அவர்கள் இயங்கி இந்த கலையின் மூலமாக அவர்களுடைய அந்த ஆற்றலின் மூலமாக பார்ப்பனிய பண்பாட்டை, இந்த ராமராஜ்யம் அமைக்கிற அந்த முயற்சியை வீழ்த்துவதற்கு அவரவருடைய தளத்திலே திறமையை, ஆற்றலை, அறிவை அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த அனைத்தையும் விடவும் எழுதுவது மிக முக்கியமானது இல்லை என்று சொல்லவில்லை. எழுதுவதை விடவும் பேசுவதை விடவும் கலைகள் மூலமாக மக்களிடத்திலே கொண்டு நாம் சேர்ப்பது என்பது
மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, எளிமையானது, மக்களை உடனடியாக ஈர்க்கும் தன்மை கொண்டது கலை வடிவம்தான். அந்த கலை வடிவம் மிக ஆளுமையாக, ஆற்றலாக நாம் கொண்டிருக்கிற பொழுது இந்த கலையின் மூலமாக பார்ப்பனிய பண்பாட்டை, ராமராஜ்யம் அமைக்கிற முயற்சியை, சனாதன அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அவர்களுடைய முயற்சியை முறியடிப்பதற்கு கலையின் மூலமாக நாம் செயலாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தென்னக பண்பாட்டு சங்கமம் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக நான் எண்ணுகிறேன், கருதுகிறேன். அந்த அடிப்படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்திலே நீங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களோடு தோளோடு தோள் நிற்கும், துணை நிற்கும். நீங்கள் தமிழகத்தில் நாங்களும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கேரளாவிலே கால் பதித்திருக்கிறோம், கர்நாடகத்திலே கால் பதித்திருக்கிறோம், தெலுங்கானாவிலே கால் பதித்திருக்கிறோம், ஆந்திராவிலே கால் பதித்திருக்கிறோம், கேரளாவிலே கால் பதித்திருக்கிறோம். இன்றைக்கு தலித் தலைவர்கள் எல்லாம் அந்த பிஜேபி RSS மிரட்டலுக்கு அல்லது அவர்கள் கொடுக்கிற வெகுமதிக்கு பலியாகி எல்லோரும் அதற்கு பலியாகி விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, பேராசான் காரல் மார்க்ஸுடைய கொள்கைகளை தன்னுடைய கொள்கை தளமாக எடுத்துக்கொண்டு இந்த மக்களை எப்படியாவது இந்த RSS பிஜேபி சங்க பரிவாரங்களுடைய படையெடுப்பிலிருந்து, அவர்களுடைய இந்த பண்பாட்டு படையெடுப்பிலிருந்து, ராமராஜ்யம் அமைக்கிற அவர்களுடைய முயற்சியிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த சனாதனத்துக்கு எதிரான போரிலே தீவிரமாக இருக்க வேண்டும். சிறு விலகல் கூட இல்லாமல் நாம் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற களத்திலே நின்று கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். ஆகவே இன்றைக்கு இந்த தென்பகுதி தான் ஓரளவு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. வடபகுதி ஏற்கனவே பெரும்பாலும் RSS பிஜேபி சங்க பரிவாரங்களுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. கவ் பெல்ட்ஸ், இந்தி பெல்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் பெரும்பாலும் இன்றைக்கு பிஜேபி RSS அந்த நோக்கத்தை, சூழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆக சரியாக சனாதனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக திராவிட மக்கள் இருக்கிறார்கள். தட்சிண இந்த நீங்கள் பாடலில் சொன்னது போல இந்த தென்பகுதியை, தென் மாநிலங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். முதலில் இருக்கிற இடத்தில் நாம் அதை பாதுகாக்க வேண்டும், அதை நாம் விரிவுபடுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நீங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஒரு கலை என்பது ஒரு சமூகத்தை பின்னுக்கும் தள்ளும், ஒரு சமூகத்தை முன்னோக்கியும் கொண்டு செல்லும். நாம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது இந்த சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு, இந்த சமூகத்தை பின்னுக்கு இழுக்கிற பிற்போக்கு சக்திகளை அடித்து நொறுக்குவதற்கு. ஆகவே இந்த முயற்சி மிகவும் பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும். அதே சமயத்தில் என்னுடைய ஒரு கருத்து, சோசியல் மீடியா தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தளமாக இருக்கிறது. அனைத்து மக்களையும் சென்று சேரக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது. அந்த சோசியல் மீடியாவில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட வேண்டும். இதற்கென்று சோசியல் மீடியாவுகளுக்கு